கலையரசுன்னு ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணி நடித்தாலே அது பேசும்படியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. அந்த வகையில் அதே கண்கள் அந்த படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, நல்ல டீம். கண்டிப்பாக சிவி குமார் சார் வந்து ஒரு படத்தை நமக்கு ரெஃபர் பண்ணுறதுனாலே கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லா தான் இருக்கும். சிவி குமார் சார் கால் பண்ணி இந்த மாதிரி அதே கண்கள்னு ஒரு ஃபஸ்ட்டு அப்போ டைட்டில் வைக்கல, இந்த மாதிரி ரோகின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருக்காங்க, கதை கேளுங்கனாரு. சார் நீங்கள் சொன்னீங்க பிரதி சார் கதெல்லாம் கேட்டு அப்படின்னா, இல்லை நீங்கள் கேட்டுருங்க, அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பெட்டராக கிளாரிஃபை ஆகிட்டீங்கன்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் கேட்டேன், ரொம்ப நல்ல கதை. டெஃபினட்டாக சிவிகுமார் சார் செலக்ட் பண்ணான்னா அது கண்டிப்பாக பெஸ்ட்டு கதையாக தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ கதைகள் அவங்க கேட்குறாங்க, ஏன்னா அவங்க படம் பண்ண படங்கள், அவர் ப்ரொடக்ஷனில் வந்த படங்களாக இருக்கட்டும், அவர் ரிலீஸ் பண்ண படங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆன படங்கள் தான், இல்லை பெரிய லெவலில் பேசப்பட்ட படங்கள். ஸோ அது இல்லாமல் அவர் அந்த ஸ்கூல்லேருந்து நிறைய டேரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ் உருவாகியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து சொல்லும்போது நம்ம வந்து எதுவுமே யோசிக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் புரியுற கதை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் ரோகின் பேசினா சூப்பர் கதை, டேரக்டர். அப்புறம் டீமும் செம்ம டீம் கொடுத்தார். ஜிப்ரான் சார் மியூசிக்கு, அப்புறம் வந்து லியோ ஜான் பால் சார் எடிட்டர், ரவி கேமரா. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா செம்ம டீமாக. ஸோ அதில் நம்ம ஒரு பங்காக இருக்க போகிறோன்றது வந்து என் கெரியருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லிஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தோணுச்சு. ஸோ அதனால் நோ செகண்ட் தாட்ஸ், கண்டிப்பாக ஒத்துக்கிட்டேன். மெட்ராஸ் கபாலி இதை தாண்டி இந்த அதே கண்கள் அந்த மூவி உங்களுக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம லீடாக இப்போது மெட்ராஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் லீடாக வந்தது. பட் ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டைம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஆக்டிங் வைஸாகவும் நம்ம, ஏன்னா ஒரு ஃப்ரேமும் ஹீரோனா ஃப்ரேம் வைஸ் வந்து ஃபுல்லாக ஏன்னா ஹோல்ட் பண்ணோம். டெஃபினட்டாக அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கான்னு இப்போ தெரில. ஸோ அதனால் வந்து கதை பயங்கரமாக இருக்கணும். ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கதைக்கான ஒரு லீட் கேரக்டர் தான் இருக்குமே தவிர, இது கதைக்கான நாயகனாக இருக்குமே தவிர ஹீரோன்றது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த படமும். அதே கண்களும் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட், அது பேஸு. ஸோ அதில் நம்ம ஏன்னா இப்போ நல்ல கதையில் யார் நடித்தாலுமே அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுறோ அதை நடிச்சுட்டு, அது இல்லாமல் நம்ம ஆக்டிங்காக சில விஷயங்கள் இன்புட் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பண்ணி ஒர்க் பண்ணாலே கண்டிப்பாக சக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ இப்போது ஹீரோஸோட லுக்ஸோ இல்லை எதுவுமே எல்லாத்தையும் மீறி கதை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அதே கணக்கில் வந்து ஸ்கிரிப்ட் செம்ம ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். ஸோ அதில் நம்ம இருக்கும்போது டெஃபினட்டாக அதே மாதிரி இதில் வந்து செஃப்பாக ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணேன். ஸோ எல்லாமே இத்தனை படங்கள் பண்ணது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும்னு சொல்லிட்டு சில ஹோம்ஒர்க்லாம் பண்ணோம். ஸோ நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரோஹின் வெங்கடேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனர், அவர் கூட நடிக்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? டேரக்டரை விட ஒரு ஸ்கிரிப்டை பற்றி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. அதுவும் ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பல மாதங்களாக பல ஆண்டுகளாக அதை உட்காந்து க்ரியேட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து அதில் போய் நம்ம சஜஷன் சொல்கிறது எப்போவுமே ஈஸி, ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ எனக்கு நான் இதில் எதுவுமே நான் நிறைய விஷயங்கள் கேட்டுக்க மாட்டேன். நம்ம டேரக்டர் என்ன கேட்குறாரோ அதை பண்ணிவிடுவோம். அதேமாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது நமக்கு ஏதாவது இது ரொம்ப வேறு மாதிரி தெரிஞ்சுதுன்னா இது ஓகேவாக இருக்குமாண்ணா, இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்போம். பட் ரோஹின் அந்த மாதிரிலாம் இல்லை, வந்து ரொம்ப கிளியராக இருந்தார். அவர் வந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ரொம்ப விஷ்ணுவர்தன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டான்ட்டு வந்தவர். அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லாமே ரொம்ப அவர் செம்ம டீம் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அந்த டீம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ நான் என்ன லுக்கில் இருக்கணும், என்ன மாதிரி மூடுக்கு என்ன காஸ்டியூம் போட்டிருக்கணும், அது என்ன மாதிரி எந்த சீன்ஸுக்கு வந்து நான் எப்படி பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க பெரிய ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு எல்லாமே அந்த வீடியோஸ் அந்த படங்கள்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்த்து பண்ணோம். ஸோ அதனால் எதுவுமே அதிகமாக இது பண்ணல, நேராக போனோம், நடித்தோம், வந்துட்டோம். அதெல்லாம் அதே கண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடிக்கும் போது ஏதாவது ஒரு இந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நடிக்கும் போது, இல்லை ரொமான்டிக் சீன்ஸ் ஏதாவது சாங்ஸ், இதில் எது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் நீங்கள் நடிக்கும் போது? கஷ்டமாலாம் எதுவும் இல்லை, ஜாலியாக தான் இருந்தது. நடிகை தான் நம்ம ப்ரொஃபஷன், அப்புறம் எது கஷ்டப்பட போகிறோம். ஸோ ஆசைப்பட்டு தான் வந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்து, அதை இன்ச்சாக ரசித்து. கஷ்டமாலாம் எதுவும் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருந்தது. பட் ஆனால் இந்த செஃப்பாக கேரக்டர் ப்ளே பண்ணும்போது இந்த குக் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ்லாம் எடுத்தாங்க, ஷார்ட்ஸ்லாம், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து. ஸோ இப்போ அந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மியாக இருந்ததால் லேர்னிங் ப்ராசஸ் அதிகமாக இல்லை. ஸோ ஏன்னா அதுதான் இப்போ நான் முடிவு பண்ணிக்கிறேன். நம்ம மெட்ராஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து சில படங்கள் பண்ணதால் ஒரு படத்தில் உள்ளே போய் ஆக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆக்டராக சரி இந்த கேரக்டர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நிறைய கற்றுக்கணும். இனிமேல் தான் வந்து ஒரு படமாக இப்போ தான் ஒரு சின்ன விஷயமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த செஃப்பான விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஓகே, வந்து ரொமான்ஸ் எப்போவுமே கஷ்டப்படுவோம். ஆனால் வந்து அது எதிர்க்கிற ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஜாலியாக பேசி மூஞ்சி சுளிக்காமல் இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயநேயரும் சரி சிவாதும் சரி ரெண்டுமே செம்ம ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர். வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து செம்மையாக இருந்தது. இல்லாமல் ரோஹின் வந்து எல்லாமே க்ளீனாக எல்லா விஷயத்தையும் வந்து அழகாக சொல்லிவிடுவார், இது இப்படி பண்ணுங்கன்னு பண்ணிட்டு ஏதாவது எக்ஸஸாக நம்ம பண்ணோன்னா தேவையில்லைன்னு சொல்லிவிடுவார். ஸோ அதனால் ஒர்க்காக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் கபாலி 2, அதில் நீங்கள் நடிக்கிறீங்களா சார்? இல்லை, கண்டிப்பாக இல்லை.
நிறைய பேர் திட்டுறாங்க ட்விட்டர்லேயே வந்து அதே டீமை போட்டு எடுக்காதீங்கன்னு. அப்போ அந்த கேள்வி வேறு கேட்டிங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நடிப்போம். யாருக்கு அந்த ஆசை இருக்காது? தலைவர் வந்து நேரில் பார்த்துட முடியாதான் தான் நான் சினிமாவே வந்தேன். ஸோ அவரோட நடிகவே வாய்ப்பு கொடுத்துட்டார் ரஞ்சித் அண்ணன். ஸோ அதனால் ஒரு பெரிய தேங்க்ஸ். திரும்ப நாங்கள் வந்து யாரும் ஒரு தொல்லை பண்ணுற ஒரு கட்டத்தில் இல்லை. ஸோ வந்து அவர் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணுறாருன்னு தெரில. ஸோ அவர் பண்ணி அது இன்னும் டைம் இருக்குது, இன்னொரு 6-7 மாதம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நடிப்பேன். ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சாலே அந்த பாடல்கள் வந்து பெரிய அளவில் ஒரு ஆடியன்ஸ் கிட்ட பெரிய ஒரு ரீச் கொடுக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வகையில் அதே கண்கள் அந்த படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா சிவி குமார் அண்ட் டிரெக்டர். பட் ஃபர்ஸ்ட் வந்து சிவி குமார். ஏன்னா அவர் படம் ஏன்னா அட்டகத்தியில் வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு வரோம். பிகாஸ் ஆஸ் அ ஆடியன்ஸாக பார்க்கும்போதே ஸோ ஒன்ஸ் ஒவ்வொரு ஜானர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு படமும். ஸோ நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ண போகிறாங்க அது நமக்கு இருக்குது. ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸாகவே ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பிகாஸ் இப்போது சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் மாயவனில் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஃபில்ம் ரோஹின் ஒரு டேரக்டர் பயங்கர எந்தூசியாஸ்டிக் சாப்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் அப்போ தான் ரோஹின் மீட் பண்ணும்போது இமீடியட்டாக இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஒரு மீட்லேயே பிடிச்சிடும். ஏன்னா அப்படின்றோம் அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் நடக்கும் சில பேரை பிடிக்கிறது. பட் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கதை கேட்குறதுக்கு முன்னாடியே ஓகே ரொம்ப நல்லா இருக்கார், இவர் கூட ட்ராவல் பண்ணலான்னு தோணுச்சு. அண்ட் கதை கேட்டவுடனே ஓகே சிவி குமார் ஏன் அந்த படத்தை செலக்ட் பண்ணார் அப்படின்னு. ஸோ அது உங்களுக்கு அந்த ஒரு சின்ன விஷயம். ஏன்னா இப்போ ஏன்னா ரொம்ப யங் டீம், ரொம்ப சின்ன டீம், பட் படம் கண்டிப்பாக ஏமாத்தாது. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறனால தான் ஓகே எல்லோரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் படத்தை. பட் உங்களுக்கும் அதே தான் இருக்கும். ரோஹின் வெங்கடேஷ் புதுமுக இயக்குனர், அவரோட தலையீடு உங்களோட இசையை அமைக்கும் போது அவரோட தலையீடு ஏதாவது இருந்துச்சா சார்? ரொம்ப இருந்துச்சு. இல்லை என்னென்னா அதுக்கு விளையாட்டுத்தனமாக தான். பிகாஸ் ஏன்னா கண்டிப்பாக இதை நாங்கள் பண்ணுறதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. ஏன்னா கண்டிப்பாக ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும். அண்ட் என்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம், இந்த பண்ணலான்னா ஓகே இது கரெக்டாக இருக்குது, இந்த எலிமெண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது, இது நம்ம நெக்ஸ்ட் இதை என்ன சொல்கிறது, இதை நம்ம ஒரு ஃபுல் சாங்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருந்தார். பட் என்னென்னா சம்டைம்ஸ் நான் தான் குழம்பிட்டு இருப்பேன், அவர் போட்டு குழப்பிட்டு இருப்பேன். ஏன்னா பிகாஸ் நான் ஒரு வெர்ஷன் கொடுத்து அவர் அதுக்கேற்ற மாதிரி விஷுவலைசிங் யோசிச்சுருப்பார். திடீர்னு வேறு ஒரு வெர்ஷன் அனுப்பேன். அவர் ஃபோன் பண்ணி என்ன பாஸ் என்ன சரி என்ன இப்போ நான் இதுக்கு யோசிக்கணுமேம்மா, எனக்கு தெரியாது உங்கள் தலைவலின்னு. ஸோ இன்ஃபேக்ட் என்னுடைய தலையீடு தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தூங்காவனம், உத்தம வில்லன், விஸ்வரூபம் 2 யாருக்குமே கிடைக்காத ஒன்று. கமல் சார் கூட நீங்கள் ஹேட்ரிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. கமல் சார் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய தடவை சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இட் வாஸ் லைக் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது என்ன கொடுக்குறோம் அதை தாண்டி என்ன எடுத்துக்கிறோங்கிற ஒரு பாயிண்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வரூபம் 2 கம்போசிங் அப்போது பார்த்த கமல் சார் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் உத்தம் வில்லன் கமல் சார். அப்புறம் உத்தம் வில்லனுக்கு அப்புறம் தூங்காவனம் ஒர்க் பண்ணும்போது அது டோட்டலாக வேறு கமல் சார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சில விஷயம் ஓகே நமக்கு இது அவருக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்குறாரோ நினச்சிட்டு அடுத்த படத்துக்கு அதை பண்ணும்போது டோட்டலாக வேறு ஒரு ஆளாக இருப்பார். ஆடியன்ஸாக என்ன நம்ம பார்க்குறோமோ அதை அவர் ஒவ்வொரு ஃபிலிமுக்கும் மெயின்டைன் பண்ணுவார். விஸ்வரூபம் படம் பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. விஸ்வரூபம் 2 வந்து நீங்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ணப்போ உங்களுக்கு அந்த பயம் இருந்ததா? விஸ்வரூபம் 2 ரிலீஸ் ஆகவும் நிறைய பிரச்சனை ஆகும், நம்ம மியூசிக்கை இப்போ நம்மளை கேட்டிருக்காங்களே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு கூட இருந்துச்சா? ஐயோ அதெல்லாம் இல்லை, எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணால் போதும்னு இருந்துச்சு. இல்லை எனக்கு பிரச்சனைங்கிறது சில படம் ரிலீஸ் ஆகும்போது வரும், சில படம் வந்து நடக்கும்போதே வரும், சில படம் நடந்து முடித்து ரிலீஸ்க்கும் நடுவில் வரும். பிகாஸ் எல்லா வகையிலையும் ஒர்க் பண்ணியாச்சு. பட் அப்போதைக்கு கமல் சார் கூட ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. விஸ்வரூபம் 2 ஆடியோ லான்ச் எப்போ சார்? எனக்கும் அந்த ஆசை இருக்குது, உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் காட்ஸ் கிரேஸ் சீக்கிரம் நடக்கும். அதே கண்கள் இந்த படத்தோட பாடல்களை பற்றி சொல்லுங்கள், இதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை படத்தில் ஆக்சுவலாக 4 சாங்
இருக்குது. பட் 4மே வந்து ரொமான்டிக் நம்பர்ஸ். பிகாஸ் அந்த மாதிரி அமையிறது கொஞ்சம் ரேராக தான் அமையும். பிகாஸ் ஒரு 5-6 சாங் இருந்தாலுமே சம்டைம்ஸ் ஒரு ரொமான்டிக் நம்பர் தான் கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் லவ் சாங் பண்ணுறது பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். பட் இதில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சு நான் சொன்னேன் ரோஹின் கிட்ட பரவாயில்ல, சாங்ஸ் கம்மியாக இருந்தாலும் எல்லாமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஏன்னா எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணோம். ஸோ 2 ஹீரோயின்ஸ் அது இருக்கும். பட் ஆஸ் அ சாங்ஸ் ஆஸ் அ மியூசிக்காக வந்து ஒன்றும் பெருசாக பயங்கரம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்ல மாட்டோம். பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம் க்யூட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ஆல்பம் ரொம்ப பிடிச்சி வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் கண்டிப்பாக அது ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அதே கண்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவிகுமார் சாருக்கு வந்து நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சாரோட படங்களில் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா கேரக்டர் செஷன்ஸ் அப்புறம் வந்து இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பெருசாக ரீச் ஆவாங்க. அவரோட ப்ரொடக்ஷனில் முன்னாடி வந்து நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சார். அதனால் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இயக்குனர் ரோஹின் வெங்கடேசன் அவர் வந்து என்றைக்குமே எங்கள்கிட்ட டேரக்டராக பழகினதே இல்லை, பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். இந்த படத்தில் வந்து எனக்கு நம்ம காமெடி பண்ணுவோம், ஆனால் இந்த படத்தில் நம்ம காமெடியாக நடிக்கலை, ஒரு நல்ல ஒரு சீரியஸான ஒரு சின்சியரான சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அவருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து நமக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, அவருக்கு பெரிய நன்றி. அப்புறம் வந்து நண்பன் கலையரசன் ஹீரோ செம்ம ஃப்ரெண்டு எனக்கு. நானும் நண்பனும் முன்னாடி ராஜா மந்திரி பண்ணோம், இப்போ அடுத்து இந்த படம் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சிவி குமார் சார் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்ஸ் பேனரில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க படம். இது என்னோடய முதல் படம். நான் டைரக்டர் விஷ்ணுவர்தன் சார்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த படத்தை முதல்ல இயக்குறேன். இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் க்ரூ பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் ஜிப்ரான், சினிமோகிராஃபி வந்து ரவிவர்மன் நீலமேகம்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட், அவர் வந்து பிஎஸ் வினோத் சாரோட அசிஸ்டண்ட், அவரோட முதல் படமும் இது. அண்ட் எடிட்டிங் வந்து லியோ ஜான் பால், ஆர்ட் டைரக்ஷன் வந்து மிஸ்டர் விஜய் ஆதிநாதன். இவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க, பிரைமரி டெக்னீஷியன்ஸ். அதே கண்கள் இந்த டைட்டிலுக்கான காரணம் என்ன சார்? அதே கண்களோட இட்ஸ் அ கிளாசிக் படம். அந்த படத்தில் எப்படி வந்து கண்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணிச்சோ இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் அதை தாண்டி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது, எந்த ரிலேஷனும் கிடையாது. இப்போ கலையரசன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் அது ரொம்ப எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிட்டு இருந்தார். அது இல்லாமல் மெட்ராஸ் வந்து அவருக்கு ஒரு பெரிய வியூஸ் கொடுத்துச்சு, பெரிய ஆடியன்ஸை கொடுத்துச்சு. அதை தாண்டி கபாலி. இப்போ கலையரசன் வந்து உங்களோட படத்தில் நடிச்சிருக்காரு. கலையரசனோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஹாப்பி அவரோட ஒர்க் பண்ணதுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சின்ன ரோல்னாலுமே நிறைய எஃபர்ட் போட்டு நடிக்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் அந்த எஃபர்ட்ன்றதை தாண்டி ஒரு ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் இருக்கும் அவர்கிட்ட. வந்து இயல்பாக நடிச்சுட்டு போயிடுவார் அந்த கேரக்டராக இருந்துட்டு போயிடுவார், அவர் நடிகராக தெரிய மாட்டார் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் ரோல் அவர் பண்ணியிருக்காரு. இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். ஸோ அவர் ஒரு ஷெஃபாக ப்ளே பண்ணியிருக்காரு படத்தில். ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படமும் அவர் நல்லா நடிச்சிருப்பாருன்றது உங்களுக்கு தெரியும். உங்களோட படத்தோட ஹீரோயின்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, இந்த படத்தில் வந்து 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து ஜனனி ஐயர் அண்ட் இன்னொருத்தர் வந்து சிவதா. ஸோ 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் ரோல்ஸ் இருக்குது. இட்ஸ் ஒரு லவ் ட்ரையாங்கிள். ஸோ ஜனனி ஐயர் வந்து ஷி பிளேஸ் அ ஜேர்னலிஸ்ட் படத்தில். சிவதா வந்து ஒரு சேல்ஸ் கேர்ளாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் பார்த்திங்கன்னா அவர் எடுத்த மியூசிக் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மெலோடியஸாக ஈஸியாக போய் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் மியூசிக். ஸோ இந்த படத்தில் அதே கண்கள் அப்படின்னு இருக்கும் போது எந்த மாதிரி மியூசிக் கொடுத்துருக்காரு, எந்த அளவுக்கு அது ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? லவ் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால ரொமான்டிக் நம்பர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு 2 விதமாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ரெண்டு சாங்ஸை மெயின் 2 சாங்ஸை வந்து 2 விதமாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபாஸ்ட் நம்பர், ஒன்று ஸ்லோ நம்பர்னு சொல்லி. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற விதத்தில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இயல்பாக போய் சேர்கிற மாதிரியான பாடல்கள் தான். நல்லா வந்திருக்கு பாட்டு. ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும்.